மங்களம் அப்படின்னு ஒரு பெரிய ஊர். அந்த ஊரில் ஒரு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு கிறிஸ்தவ ஆசிரியை வேலை செஞ்சுக்கிட்டே ஓய்வு நாள் தோறும் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே இருக்கிற இயேசுவை பற்றி அறியாத பிள்ளைங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கிளம்பணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறாங்க. அப்போது அந்த ஊருக்கு மேல்புறம் போய் ஒரு மரத்துக்கு அடியில இருந்து பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு சத்தத்தை கேட்டுட்டு நிறைய பிள்ளைங்க அவங்க கிட்ட வராங்க. இப்படி வர்ற பிள்ளைங்களை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, எல்லாருக்கும் இயேசு ஆண்டவரை பற்றி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதே நேரம் நான் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் ரெகுலராக வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சண்டே ஸ்கூலை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்த சண்டே அந்த ஆசிரியர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த தெருவில் இருக்கிற பெரிய கருப்பன் அப்படின்றவர், இப்படி நம்ம பிள்ளைங்களை அனுப்புனா நம்ம எல்லாரையும் அந்த அம்மா வேதத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, அதனால் நம்ம தெருவில் நடத்த விடக்கூடாது அப்படின்னு சில மனுஷங்க கூட சேர்ந்து தீர்மானம் பண்ணிக்கிட்டு அந்த ஆசிரியர் வந்த உடனே இங்கே உங்கள் மதத்தை பற்றி கூறக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அங்கே இருக்கிற பிள்ளைங்களையும் அவங்க போகக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு செஞ்சிடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு விதவையின் மகன் அங்கே வேணு அப்படின்ற ஒருத்தர் இருந்தான். 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன். அவன் சொன்னான், டீச்சர் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்துகிறான். ஆனால் அந்த பெரிய கருப்பன் சொல்லிடுறாரு, ஆமாம் ஆமாம், அந்த ஒரு மாணவனுக்கு மட்டும் சொல்லி கொடுங்க, அவன் ஊர் பெரியவங்க கிட்ட அடி வாங்கி சாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஊருக்கு தென்புறத்தில் 2 கிறிஸ்தவ குடும்பம் இருக்குன்னு கேள்விப்பட்டு அந்த ஆசிரியை கொஞ்சம் கவலையோடு அங்கே போய் சண்டே ஸ்கூல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தெருவை சுற்றி இருந்த சின்ன பிள்ளைங்களும் வராங்க, பெரியவங்களும் வந்து கேட்குறாங்க. ஆனால் இந்த மேல்புற தெருவில் இருந்து வந்த வேணு மட்டும் விடாமல் இந்த இடத்துக்கும் வந்துடுறான். வேணு இயேசுவை நேசிக்கிறத பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து அவன் மேலே வச்சிருக்கிற அனாதை தீர்மானத்தை அறிந்து கொண்ட அந்த ஆசிரியை அவனுக்கு ஜெர்மன் ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்து ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க. வேணுவோட அம்மாவுக்கு இவன் கிறிஸ்தவனா போனது பிடிக்கவே இல்லை. ஆனால் வேணு அதிக உற்சாகத்தோடு படித்து ஐஏஎஸ் அப்படின்ற உயர்ந்த பரீட்சை எழுதிடுறான். ஒரு நாள் வேணுக்கிட்ட இருந்து அவங்க அம்மாவுக்கு தந்தி வருது. தந்தி வந்த உடனே வேணுவோட அம்மா பதறி போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தவங்க எல்லாரும் தந்தியில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்களே தவிர அதை படித்து காட்டுறதுக்கு யாருக்குமே தெரியலை. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம பெரிய கருப்பனோட பையன் இங்கிலீஷ்லலாம் படிச்சிருக்கான்ல, அவனை கூப்பிடுங்க நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் தந்தியை வாங்கி பார்த்துட்டு தலையை சொரிஞ்சிட்டு என்னமோ பாஸ்ன்னு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அவனை மாதிரி அரை பாதியாக படித்தவங்களுக்கு பாஸ் அப்படின்னா கடந்து போய்விட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி அவனும் சொல்லிடுறான். உடனே பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆபத்து இல்லாமல் தந்தி வருமா, எப்படியோ பையன் வேணும் செத்து போய்விட்டான் அப்படின்றாங்க. இன்னும் சிலர் சொல்கிறத கேட்காம வேதத்துக்கு போனான்ல, இப்போ என்ன ஆனதுன்னு பாரு, செத்து போயிட்டான், அதான் தந்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பெரிய கருப்பன் சொல்கிறாரு, பக்கத்து ஊரில் தானே அந்த டீச்சர் அம்மா இருக்காங்க, அவங்கள கூப்பிடுவோம், அவங்கள கூப்பிட்டு வேணும் அவங்க அம்மாவுக்கு ஒரே பையன், இப்போ அவனும் செத்து போயிட்டான், அவனோட அம்மாவை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்துக்கே அவங்கள வரவிடாமல் பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானிக்கிறான். அந்த ஆசிரியை வந்த உடனே எல்லாரும் ஒவ்வொரு விதமாக சொல்லி அவங்கள மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பெரிய கருப்பன் சொல்கிறாரு, பாஸ்னு தந்தியில் போட்டிருக்காமே, அப்படின்னா அவன் கடந்து போயிட்டான்னு அர்த்தம் தானே, நீங்கள் பையனை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றி கொண்டு போய் அங்கே கொன்னுட்டீங்க, அவங்க அம்மாவுக்கு அவன் ஒரே பையன்தான், இப்போ இந்த அம்மாவை யார் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு பேசுகிறாரு. உடனே அந்த ஆசிரியை, நான் இன்னும் தந்தியை பார்க்கவே இல்லை, என் கையில் தந்தியே தராமல் என்னென்னமோ பேசுகிறீங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், கொண்டாங்க தந்தியை அப்படின்னு அதிகாரத்தோடு அந்த தந்தியை வாங்கி படிக்கிறாங்க. அந்த தந்தியை படிச்சுட்டு அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க, மேல்தெரு மேதைகளே, இதில் என்ன போட்டிருக்கு, பையன் வேணும் ஐஏஎஸ் பாஸ் செய்து விட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. ஐஏஎஸ் பாஸ் அப்படின்னா கலெக்டர் வேலை தான் கொடுப்பாங்க. அவன் அம்மாவை நானும் காப்பாற்ற வேண்டாம், நீங்களும் காப்பாற்ற வேண்டாம், அவன் அம்மாவை அவனே காப்பாற்றிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தந்திக்கு சரியான அர்த்தம் சொல்லாத பெரிய கருப்பனோட பையனையும் திட்டிட்டு போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மேல்தெரு மக்கள் சொல்கிறாங்க, டீச்சர் அம்மாவோட விருப்பத்துக்கு இந்த இடத்துல விட்டுருந்தா நம்ம பிள்ளைங்களும் நல்லா படித்து முன்னேறியிருப்பாங்க, தெற்கு தெரு பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கிறதா கேள்விப்படுறோம், நம்ம தெரு வேணுவும் கலெக்டர் ஆயிட்டான், காரில் வந்து இறங்குவான் அப்படின்னு சிலர் கூறிட்டு போயிடுறாங்க. டீச்சர் அம்மாவுக்கு எந்த தெருவுலையும் ஓய்வு நாள் பள்ளி நடத்துறதுக்கு தடையே இல்லை அப்படின்னு அந்த ஊர் மக்களும் சொல்லிட்டு போயிடுறாங்க.